ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எடுத்தோடனே போஸ் காமிப்பாங்க. போஸ் ரொம்ப சோகமாக இருப்பார். உடனே அவங்க அம்மா என்னடா என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கன்னு கேட்பாங்க. என்ன செய்யறதுனே தெரியலம்மா, ஒரே லைஃப் நினச்சா ரொம்ப இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. உடனே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா உனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த பொண்ணு உன்னை இப்படி போட்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு. உடனே இவ வருவா, இவனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவா. உடனே அவங்க அப்பா எப்படிமா இருக்குன்னு சொன்னோடனே அவ இங்கே நடக்கிறதெல்லாம் சொன்னோடனே அவங்க அப்பா கேட்பாரு. உடனே உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கே, அது எப்படி இருக்குன்னுவாங்க. இவர் உடனே நாய்க்குட்டியெல்லாம் பற்றி கேட்குறீங்க, என் பொண்ணு அங்கே நல்லாவே இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சரி போஸை அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவாங்க. போஸும் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சரி ஏதோ வேலை இவ ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பந்தாவை அனுப்பி வைப்பாங்க. இங்கே ரெண்டு பேரும் பாராட்டு விழா முடிஞ்சு வருவாங்க. ஆர்த்தி எல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு போவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும். ராஜாங்க பெருமையாக பாராட்டுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்கள் ரெண்டு பேரையும் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு ஃபோன் வரும், விகடன்லேருந்து பேட்டி எடுக்க வரேன்னு சொல்லிட்டு. உடனே கேட்பாரு, அம்மா மருமகளே நீ இன்னைக்கு வீட்டில் இருப்பியாம்மான்னு சொல்லிட்டு. வீட்டில் தான் மாமா இருப்பேன், ஏன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வருவாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எப்போ வேணா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி மாமா நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க அப்பா கிட்ட அவ ஃபோன் பண்ணி பேசிடுவாள். அவங்க அப்பா சிங்கல் சொல்லிக்கு மாப்பிள்ளை ஜோராக வருவார், கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு. உடனே ஒரு சொல்லுவார், கூலிங் கிளாஸ்லாம் எதுக்கு, இங்கே நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னா இங்கே எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு செங்கல் தூக்குறதுலேருந்து எல்லா அடிமட்ட வேலையும் நீ தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கூலிங் கிளாஸ் எல்லாம் கைட்டிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லை கிளாஸ் கைட்டினா எனக்கு கண்ணை கூசுனா, சரி வேணா கிளாஸ் போட்டுக்கோங்க, போயிட்டு சட்டையெல்லாம் கைட்டிட்டு கரெக்டான கெட்டப்பில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவார். இங்கே கல்லெல்லாம் தூக்கி வைப்பாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு, என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனால் முடியவே முடியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு இருப்பான். அங்கே அப்படி அவனை வச்சு செஞ்சுன்னு இருப்பாங்க. இங்கே பேட்டி எடுக்க வருவாங்க. பேட்டி எடுக்க ரெண்டு பேரையும் பேட்டி எடுப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நல்ல இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி டாக்டரா நீங்கள் உடனே இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னோட லட்சியம், அதுக்காக தான் நான் டாக்டருக்கே படிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் சேது அவர் இந்த மாதிரி காப்பாற்றினேன், எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் போனேன்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போனீங்கலாம் கேட்பாங்க. இவங்களும் இல்லையா, அந்த நேரத்தில் எனக்கு மற்றவங்க உயிரை காப்பாற்றணுன்றது தான் தெரிஞ்சு தவிர நான் கர்ப்பிணின்றதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பிரிய போகிறீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களே, நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் ஒத்துமையாக தானே இருக்கீங்க, ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்போ எங்களால் சொல்ல முடியாது சொல்லிட்டு சேது சொல்லி மழுப்பிடுவாங்க. தமிழும் ஆமாம் நானும் அதே தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மழுப்பிடுவாங்க. ரெண்டு பேரையும் வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இப்போ தான் எங்கள் அப்பா கூட சொன்னார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களோட ஃபோட்டோலாம் நியூஸ் பேப்பரில் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.